Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நான் ஒரு GoPro வாங்கியிருப்பேன். GoPro 12 ஓட அன்பாக்சிங் வந்து நம்ம வீடியோல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அந்த GoProல என்ன மாதிரி செட்டிங்ஸ் வைக்கணும், அவுட்புட் வந்து எந்த மாதிரி கிடைக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இதுல ஜெனரலா ஒரு மோட்டோ vlogging மாதிரி ட்ரை பண்ணும்போது என்ன மாதிரி அவுட்புட் வந்துச்சு, அதுக்கு அப்புறம் ஒரு நேச்சரா இருக்க இடத்துல போய் வீடியோ எடுக்கும்போது எந்த மாதிரி இருந்துச்சு, பீச்ல போய் வீடியோ எடுக்கும்போது எந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கு அப்புறம் இன்டோர்லயும் அவுட்டோர்லயும் வீடியோ எடுக்கும்போது வீட்லயே எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற எல்லா சாம்பிள் வீடியோவும் இந்த வீடியோல அட்டாச் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஒரு பிகினரா நீங்க ஒரு GoPro வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா GoPro வாங்கின பிறகு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். GoPro எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்த்திரலாம். ஃபர்ஸ்ட் GoProல இருக்க ஒரு பேசிக்கான செட்டிங்ஸ் பார்த்திரலாம். இது GoPro ஆன் பண்ணிக்கலாம். நீங்க GoPro வாங்கின பிறகு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்ல எனக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் வேணாம் அப்படின்னா ஆஃப்ல வச்சுக்கலாம். நான் வந்து ஆஃப்ல தான் வச்சிருக்கேன். அடுத்து வந்து செகண்ட் பாத்தீங்கன்னா பீப் சவுண்ட். நம்ம இப்போ ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது பீப் சவுண்ட் வரும் பாத்தீங்களா, ரெக்கார்ட் பண்ணும்போது அதெல்லாம் வந்து அதுல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம் இல்ல ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குயிக் கேப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பட்டன் அமுத்தினோம்னா நம்ம சீக்கிரமா வந்துட்டு வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகவே ஸ்டார்ட் ஆகுறது, அதுக்கான ஒரு பட்டனுங்க. அடுத்து வந்து இந்த ஸ்க்ரீன் லாக் பண்ணுறதுக்கு டோட்டலாக இதை அமுத்திட்டோம் அப்படின்னா ஸ்க்ரீன் வந்துட்டு நம்ம இப்படி இந்த மாதிரி வந்துடும். நம்ம என்ன டச் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. இப்படி நம்ம ஃபோனை அன்லாக் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ண பிறகு தான் ஒர்க் ஆகுங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் செட்டிங்ஸ் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கண்ட்ரோல்ஸில் ப்ரோ அப்படிங்கிறத வச்சுக்கணும். ஈஸியில் இருக்கும், நீங்கள் ப்ரோவில் மாற்றிக்கணும். நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு இந்த வீடியோ அப்படிங்கறத ஆன் பண்ணீங்கன்னா பிட்ரேட் வந்து ஹை ஸ்டாண்டர்ட் இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஹையே கொடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம 4K தான் வீடியோஸ் எடுக்க போறோம். பிட்ரேட் பாத்தீங்கன்னா 8 பிட் 10 பிட் இருக்கும், 10 பிட்டே கொடுத்துக்கோங்க. அடுத்து ஆன்டி ஃபிளிக்கரிங். இப்ப லைட் இருக்க இடத்துலலாம் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எடுக்கும்போது ஒரு டியூப் லைட் விட்டு விட்டு எரிஞ்சு அப்படி வரும், அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்காக 60 ஹெர்ட்ஸா இருக்கிறத 50 ஹெர்ட்ஸா மாத்திக்கோங்க. அப்படி மாத்திட்டீங்க அப்படின்னா நம்மளோட அந்த லைட்டிங் வந்து அந்த விட்டு விட்டு போற எரியிற மாதிரியான அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு வராம ஒரு கிளியரான இமேஜ் வீடியோஸ் வந்து நமக்கு கிடைக்குங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ முக்கியமான வீடியோஸோட செட்டிங்ஸ்க்கு போயிடலாம். இப்போ எந்த ஒரு ப்ரீசெட்னாலும் இதை அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இப்படி வந்து அதோட செட்டிங்ஸ் வருங்க. இதில் ஃபர்ஸ்ட் இருக்குது ஸ்டாண்டர்ட், அடுத்து HDR, அடுத்து லாக். ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நார்மலாக வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கலர். இதில் HDR அப்படின்னா இன்னும் அந்த கலரை வந்து டெப்தா இன்னும் பாப்அப் பண்ணி இன்னும் டீட்டெயிலாக கலர்ஃபுல்லாக கொடுக்குங்க. அடுத்து லாக். லாக் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கலர் இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு வீடியோ அவுட்புட்டை கொடுக்கும். இந்த லாக் வந்து மேக்ஸிமம் நம்ம இப்போ பிகினர் வந்துட்டு யூடியூப் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது லாக் வந்து பெரிய லெவலில் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அதாவது வீடியோ எடுத்த பிறகு எடிட்டிங் பண்ணும்போது கலர் கரெக்ஷன்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கவங்க இந்த லாகை வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஜென்ரலாக ஒரு நார்மலான விளாக் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த லாக்ல வச்சு எடுக்க தேவையில்லை, ஸ்டாண்டர்ட்ல HDRல வச்சுக்கலாம். நல்ல பிரைட்டான சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா HDR யூஸ் பண்ணலாம். கிளவுடியான மூமெண்டா இருக்கு அப்படிங்கும்போது ஸ்டாண்டர்டே வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் பேசிக்கான இந்த 3 இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ 16:9 நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய வீடியோ, 9:16 அப்படின்னா நம்ம ரீல்ஸ்க்குலாம் எடுப்போம்ல, ஷார்ட்ஸ்க்குலாம் எடுப்போம்ல, அந்த மாதிரி வெர்டிகலா எடுக்கிறது. 4:3 8:7 அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு வேற ஒரு ஃப்ரேம் வந்து கொடுக்கும். நம்ம அவுட்புட்ல 16:9 இல்ல வந்துட்டு வேற ஒரு ஃபார்மேட் வேணும்னாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுல இப்ப நியூவா 8:7 அப்படின்னு வந்துருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. இதுல வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல எடிட் பண்ணும்போது அது 16:9 இல்ல வந்து 9:16 வீடியோவாவோ இல்ல ஷார்ட்ஸாவோ நமக்கு வேணுங்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி அப்போதைக்கு எடிட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃப்ரேம்ல நமக்கு கிடைக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட் ரெசல்யூஷன். இது நம்ம 4K வச்சு எடுத்தாலே போதும். 5.3K வந்துட்டு நம்ம ஸ்லோ மோஷன் எடுக்கும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 180 கேட்டீங்கன்னா முடிஞ்சளவு 180 எடுக்க வேணாம், ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது 4K வந்து பெட்டரா இருக்கும், அதோட 5.3K பெட்டரா இருக்கும். 180 எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு நம்மளால வந்துட்டு சொல்ல முடியல. அவுட்புட் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுதுங்க. ஸோ இதோட ரெசல்யூஷன் ஃபுல்லாவே நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா 4K யூஸ் பண்றது தான் பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரேம் ரேட்டு. இந்த ஃப்ரேம் ரேட் பாத்தீங்கன்னா உள்ள அந்த ஆன்டி ஃபிளிக்கருக்கு வந்துட்டு 60 இருந்து 50 மாத்தணும் பாத்தீங்களா, அதனால இங்க சேஞ்ச் ஆகும். அங்க இப்ப நம்ம 60 வச்சிருந்தோம் அப்படின்னா இங்க வந்துட்டு 30, 60, 120 அந்த மாதிரி அந்த 60ஓட மடங்கா வந்து இதுல வந்து
ஒன்னொன்னா வந்து தெரிஞ்சிருக்கும். 30, 60, 120 அந்த மாதிரி வந்துட்டு இதுல வந்துட்டு சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும். நம்ம 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு மாத்திரனால 50ஓட அந்த டிவைடர் 50ஓட மடங்கு மாதிரி இதுல வந்து 25, 50, 100 அப்படின்னு இருக்கும். நார்மலா பாத்தீங்கன்னா 25ல எடுத்தா போதும். இப்ப நிறைய வந்துட்டு மூவிங்ல இருக்கும் அப்படிங்கும்போது 50 வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்லோ மோஷன் அந்த மாதிரி போகும்போது 100 அந்த மாதிரி அதுவே சேஞ்ச் ஆகிக்கும். நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் ஃப்ரேம் ரேட். நீங்க நார்மலா 30 இல்ல 25ல வைங்க, இல்ல 60 இல்ல 50ல வைங்க. இதுவே நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். அடுத்து லென்ஸ். லென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்கு. லீனியர் பிளஸ், அதுக்கப்புறம் லீனியர், அதுக்கப்புறம் வைடு, சூப்பர் வியூ, ஹைப்பர் வியூ. லீனியர் பிளஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு இந்த இடத்துல வருவோம். இங்க வந்து நான் வந்து ஷார்ட்கட் மாதிரி வச்சிருக்கேன். லீனியர் பிளஸ் ஹரிசான் லாக் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த செட்டிங்ஸை வச்சுட்டு வீடியோ கேப்சர் பண்ணிட்டு 360 டிகிரி எப்படி சுத்தினாலுமே வீடியோ பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அதே என்ன ஃப்ரேம்ல எப்படி வச்சிருக்கோமோ அதே மாதிரியே இருக்கும். இப்படி வச்சு எடுக்கிறேன், பட் வந்து இப்படி சுத்திட்டே இருக்கேன்னா வீடியோ நம்ம சுத்தினது இப்படி ஆடுறது எதுவுமே தெரியாது. இதே ஃப்ரேம்ல வந்துட்டு அந்த வீடியோவோட அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து சூப்பரான ஆப்ஷன். முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா நீங்க வந்து விளாகிங் பண்ணிட்டு இருக்கீங்க, நடந்து போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஷேக்கியா இருக்கும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்லாம் இந்த லீனியர் பிளஸ் ஹரிசான் லாக் இதை வந்து யூஸ் பண்றது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லீனியர். இந்த லீனியர்ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இப்படி நம்ம ஷேக் பண்ணோம் அப்படின்னாலுமே ஃப்ரேம் வந்து நமக்கு வந்து சுத்தாம, ஃப்ரேம் வந்து ஷேக் இல்லாம ஸ்டேபிளா கிடைக்குங்க. லீனியர் பிளஸ் ஹரிசான் லாக்ல ஃபுல்லா சுத்திக்கலாம். இதுல வந்து ஒரு பாதி வரைக்கும் சுத்திக்கலாம். பாதி வரைக்கும் நமக்கு நடக்கும்போது இப்படி ஷேக் ஆகுது அப்படின்னாலுமே நம்மளோட அவுட்புட் வந்து ஷேக் இல்லாம வரும். அடுத்து பாத்தீங்கன்னா வைடு. வைடு வந்துட்டு இப்ப ஜென்ரலா வந்து வைடு வச்சோம்னா நமக்கு வந்து இன்னும் ஃப்ரேம் வந்து இன்னும் பெருசா கிடைக்கும். நம்ம வீடியோஸ் எடுத்துட்டு போகும்போது சைடில் இருக்க நிறைய விஷயங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த வைடை வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பர் வியூ. இதுவுமே அப்படிதான். அந்த வைடை விட சுத்தி இருக்க எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த சூப்பர் வியூ யூஸ் பண்ணலாம். அடுத்து ஹைப்பர் வியூ. இதுல இன்னுமே அதிகப்படியான வியூஸ் எல்லாம் கவர் பண்ற மாதிரி இருக்குங்க. இப்ப ஹில்ஸ்ல தான் போறோம். ஹில்ஸ்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு பெரிய நேச்சரான ஒரு சூப்பரான இடத்தை எடுக்கணும், நிறைய மலைகள் இருக்க இடத்தை எடுக்கணும், போட்டோஸ் எடுக்கணும், இல்லை வீடியோஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஹைப்பர் வியூ, சூப்பர் வியூ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை ஜென்ரலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைடு யூஸ் பண்ணலாம். இப்போ விளாகிங் மாதிரி பண்ணுறோம்னா நமக்கு ஸ்டெபிலிட்டி சூப்பராக வரணும் அப்படின்னா லீனியர் பிளஸ் ஹொரைசான் லாக் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஸ்மூத். இதில் வந்து அந்த ஸ்டெபிலைசேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஹைப்பர் ஸ்மூத்தில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஆன், அதுக்கப்புறம் ஆட்டோ பூஸ்ட். ஆட்டோ பூஸ்ட்ல வச்சுட்டீங்கன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு ஹைப்பர் ஸ்மூத் வந்து எந்த இடத்துல தேவைப்படுது அப்படிங்கிறத அதுவே டிடெக்ட் பண்ணி இனிமேல் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இல்லை எனக்கு ஹைப்பர் ஸ்மூத்தே வேணாம், நான் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எடிட்டிங்கில் பார்த்துக்கிறேன் அப்படின்னாலுமே நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எடிட்டிங்கில் அவ்வளோ பெருசாக ஒர்க் பண்ண வேணாம், நான் அப்படியே எடுக்கிறத யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஹைப்பர் ஸ்மூத் ஆனில் வச்சு எடுங்க. அடுத்ததாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேப்சர். இப்போ நீங்கள் ஒரு டைமிங் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆன் ஆகிக்கும். அந்த இடத்துல வந்து அதுவே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்காக இந்த வந்து ஷெட்யூல்டு கேப்சர் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து டியூரேஷன். ஒரு வீடியோ வந்து எவ்வளோ நேரம் இருக்கணும், 3 மணி நேரம் இருக்கணும், 15 நிமிஷம் இருக்கணும், 10 நிமிஷம் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து டியூரேஷன் வச்சுக்கலாம். அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதுவே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறது ஆஃப் பண்ணிடும். அடுத்து இன்சைட். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ஆஃப், ஒன்று 50 செகண்ட், ஒன்று 30 செகண்ட். இப்போ இந்த மாதிரி 50, 30 அந்த மாதிரி வச்சுட்டோம்னா இப்போ ஏதாவது ஒன்று கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி 15 செகண்ட்ல இருந்தும் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி 30 செகண்ட்ல இருந்துமே ஃபுட்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கும், ரெக்கார்டாக ஆரம்பிச்சிருக்கும். அதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணலாம். நான் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆஃப்ல தான் வச்சிருக்கேன். அடுத்து ஜூம். இது வந்து டிஜிட்டலாக வந்து ஜூம் பண்ணுறதுக்காக, பட் இதுவும் பெரிய லெவல் நமக்கு தேவையில்லை, 1xல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரோ டியூன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஷட்டர் வந்து ஆட்டோலேயே இருக்கட்டும். ஷட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோ 1/25, 1/100, 200, 400 அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஷட்டர் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணுறதுனால, சேஞ்ச் பண்ணுறதுனால நம்மளோட அவுட்புட் வந்து பெரிய லெவலில் வந்து சேஞ்ச் தெரியும். ஸோ இது வந்து டீப்பாக வந்து நம்மளோட செட்டிங்ஸ் போகும்போது தான் யூஸ் ஆகுமே தவிர, இப்போ ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஷட்டர் ஸ்பீடை ஆட்டோலேயே வைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸும் ஆட்டோவில் இருக்கட்டும். இந்த மெயினாக ஐஎஸ்ஓ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஐஎஸ்ஓவில் பார்த்தீங்கன்னா 100, 400, 200, 800, 160, 3200, 6400 இந்த மாதிரி இருக்கும். இந்த ஐஎஸ்ஓவை நான் பல வீடியோக்களில் இங்கிலீஷ் வீடியோவில் செட்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது
பெட்டரா ரெசல்யூஷன் வரணும், பெட்டரா வந்து நமக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னா 100ல் வைங்க, 400ல் வைங்க, 600ல் வைங்க, 1600ல் வைங்க, அந்த மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் மினிமம் வந்து 100ல் வச்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 600, 800, 1600 இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் செம்மையாக வந்து சேஞ்ச் ஆச்சு. சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சூப்பராக இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து எந்த ஒரு லைட்டிங்கில் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நான் வந்து நியூவாக வாங்கினோன்னா இப்படி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இன்னுமே நம்மளோட வீடியோ வந்து சூப்பரான அவுட்புட் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஐஎஸ்ஓவில் வந்து கை வச்சுட்டேன். சேஞ்ச் பண்ணி பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீட்டுக்குள்ளே லோ லைட்டில் எடுக்கும்போது செம்மையாக வந்து வீடியோ வந்து அடி வாங்குச்சு. நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு டாட்டா ரொம்ப நாய்ஸாக, இப்போ ஒரு குவாலிட்டியே இல்லாத ஒரு கேமராவில் எடுத்தோம்னா எந்த மாதிரி வந்து புள்ளி புள்ளியாக தெரியுமோ அந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்னடா வந்து இந்த மாதிரி தெரியுதே, நம்ம யாரோட வீடியோலையும் இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணதே கிடையாது இப்போ விளாகரோட வீடியோஸில் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அது ஒரு 2-3 நாளாக நான் மறந்துட்டேன். இந்த ஐஎஸ்ஓனால தான் நம்ம சேஞ்ச் பண்ணனால தான் இப்படி வீடியோஸ் மாறுது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. எல்லா செட்டிங்ஸையும் நான் மாற்றி பார்த்தனால எதனால இது மாறுச்சுங்கிறது என்னால் ஃபைன் பண்ண முடியல. யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன நடந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின பிறகு நம்ம எடுத்த ஃபஸ்ட்டு வீடியோவில் சூப்பராக அவுட்புட் வந்துச்சு. நம்ம அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்லாம் மாற்றணும், ஆனால் என்ன மாற்றணும்னு தெரியல. நம்மளோட வீடியோவில் நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் தமிழில் விளாக் பண்ணுற ஒரு 2-3 பேர்கிட்ட நம்ம வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். விளாக் பண்ணுறதுக்கு எது வந்துட்டு ஒரு பெஸ்ட் செட்டிங்ஸாக இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள், நான் இப்போ தான் நியூவாக GoPro 12 வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நம்மளோட மெசேஜ் பார்த்தோன்னே இன்ஸ்டாகிராமில் பேக்பேக்கர் குமார் அவர் வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு இந்த இடத்துல ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் ரிப்ளை பண்ண முடியல, ஏன்னா அவங்களோட ஒர்க் பிஸியில் இருந்திருக்கலாம். பட் இவரோட ஒர்க் பிஸிலையுமே நம்ம சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு, நமக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிப்ளை பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அந்த நேரத்தில். ஸோ அவர் அந்த இடத்துல ரிப்ளை பண்ணல அப்படின்னா எனக்கு இந்த செட்டிங்ஸ் நான் மாற்றிருக்கோம், இதனால தான் இந்த அவுட்புட் வந்து கிடைக்கல அப்படிங்கிற அந்த விஷயமே எனக்கு திரும்பவும் ஸ்ட்ரைக் ஆகிருக்காது. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து செட்டிங்ஸில் எதுவுமே பெருசாக மாற்றாதீங்க, எல்லாமே ஆட்டோவில் வச்சு யூஸ் பண்ணுங்கள், அதுவே வந்துட்டு சூப்பரான அவுட்புட்டை தரும். 4K 30 FPS இல்லை 4K 60 FPS இதில் வந்து யூஸ் பண்ணுங்கள், இதில் வீடியோஸ் எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அவுட்புட் வரும், நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ரிப்ளை பண்ணியிருந்தாருங்க. ஸோ அவர் ரிப்ளை பண்ணோன்னு நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா எல்லாத்தையுமே டிஃபால்ட்டாக வந்து மாற்றிட்டேன். இப்போ ஃபேக்ட்ரி டிஃபால்ட் மாற்றின பிறகு திரும்பவும் என்னோட வீடியோ வந்து சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் நோட் பண்ணேன், இந்த ஐஎஸ்ஓ நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தோம், அதனால தான் நம்மளோட வீடியோவில் அந்த அளவுக்கு வந்துட்டு அடி வாங்குச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நியூவாக நீங்கள் வந்துட்டு இப்போ GoPro வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஐஎஸ்ஓ வந்து தொடாதீங்க. ஐஎஸ்ஓவில் வந்து சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு அடி வாங்குது. அந்த சுச்சுவேஷன் பிரைட்டான சன்லைட்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அதில் வந்து ஒரு பெட்டரான அவுட்புட் வரும். இப்போ வந்து லோ லைட்டில் இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஐஎஸ்ஓ சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் வச்சுருக்கேன், எல்லாருமே லோ வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க செட்டிங்ஸில். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா லோவா இல்லை ஹையா இல்லை மீடியமா எது உங்களுக்கு சூட் ஆகுங்கிறத ஃபைன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கலரில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல், வைப்ரண்ட்டு, ஃப்ளாட்டு அப்படிங்கிற 3 செட்டிங்ஸ் இருக்கும். இதில் வந்துட்டு நேச்சுரலில் யூஸ் பண்ணலாம் இல்லை வைப்ரண்ட்டில் யூஸ் பண்ணலாம், நல்ல அவுட்புட் வந்து அதில் கிடைக்குங்க. அடுத்து ரா ஆடியோ, நம்மளோட ஆடியோ மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். விண்டு, இப்போ காற்றடிக்கும் போது அதை வந்து கொஞ்சமாக நாய்ஸ் கேன்சலேஷன் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி தான் இது. விண்டை வந்து ரிடக்ஷன் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இது கேட்கும். இதுவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஜென்ரலாக வந்துட்டு ஆட்டோவில் வச்சு யூஸ் பண்ணுறதே பெட்டராக தாங்க இருக்குது. அடுத்து ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒவ்வொரு ஷார்ட்கட்டும் நமக்கு வேணுங்கிற மாதிரி முன்னாடி வச்சுக்கலாம். இதுதான் மொத்தமான செட்டிங்ஸுங்க. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் நார்மலாக வச்சுக்கலாம். 60:9 வீடியோஸ்க்கு யூஸ் ஆகும். 4K 30 FPS இல்லை 60 FPS வச்சுக்கலாம். நான் வந்து ஆன்டி ஃபிளிக்கருக்காக 50 Hz அப்படி நாங்கள் மாற்றினால இது எல்லாமே 25, 50 இந்த மாதிரி இருக்குது, இல்லைன்னா 30, 60 அந்த மாதிரி இருக்குங்க. அடுத்து இந்த இடத்துல லீனியர் ப்ளஸ் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லை லீனியர் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லை ஒயிட் வச்சு யூஸ் பண்ணலாம். ஹைப்பர் ஸ்மூத் ஆன்லேயே வச்சுக்கலாம். மற்றபடி வேறு எந்த செட்டிங்ஸுமே மாற்றாதீங்க, எல்லாமே ஆட்டோவிலே இருக்கட்டுங்க. கலர் வந்து நேச்சராகவோ இல்லை வந்துட்டு வைப்ரண்ட்டாகவோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க இதோட பேசிக் செட்டிங்ஸு. இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இப்போ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா 16:9 4K 25 FPS லீனியர் ப்ளஸ் இதில் வச்சுருக்கோம். இதில் வச்சு நம்ம வீடியோஸ் எடுக்கும்போது அவுட்புட்லாம் சூப்பராக வரும். இப்போ நான் GoProவில் எடுத்த நிறைய சாம்பிள்ஸை அட்டாச் பண்ணுறேன்.
இது வந்து டெஸ்டிங்காக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வாய்ஸ்லாம் சரியாக கேட்குதா, இல்லை மைக் வைக்காமல் பேசுகிறது நல்லா இருக்கா அப்படின்றதுக்காக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ தான் கோப்ரோ வாங்கினோடனே ஃபஸ்ட் இடத்துல ஷூட் பண்ண வீடியோ. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதில் எந்த ஒரு செட்டிங்ஸுமே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வந்து எடுத்து பார்த்துருந்தோங்க. 4K 30 fps எடுத்த வீடியோ இந்த மாதிரி நமக்கு சூப்பரான அவுட்புட் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லேப் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் லேப்ஸ் வந்து வச்சுருந்தேன். அதோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி வந்துருந்துச்சு. இதுவுமே பார்க்குறதுக்கு செம்ம இம்ப்ரெசிவாக சூப்பராக இருந்துச்சு. வெற்றி இங்கே பாருப்பா. பாரு, ஜாலியாக விளையாடு. இல்லை இங்கேயே வரும் பாரு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். வரும் போதும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐஎஸ்ஓ வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன். வீடியோவில் வந்து ஏதோ ஒரு குறை இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு. அப்போ அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் கிடச்சி. இதுவுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. பட் இன்டோரில் தான் செம்ம நைஸியாக இருந்துச்சுங்க. ஐஎஸ்ஓ அதுக்கப்புறம் திரும்ப ஆட்டோவில் வச்ச பிறகு வீடியோ இதை விட சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் ஐஎஸ்ஓவில் வந்து மேக்ஸிமம் சேஞ்சஸ் பண்ணாதீங்க. எல்லாமே ஆட்டோவில் வைக்கும்போதே ஒரு பெட்டரான அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதோட குவாலிட்டி வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். 180p வச்சு இதில் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு இப்போ சன் இல்லை, கொஞ்சம் வந்து க்ளவுடியாக தான் இருக்குது. அப்போ இதோட கிளாரிட்டி எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சாம்பிள் வீடியோவில் வீடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே அடி வாங்கியிருக்கும். அவ்வளோ வந்து இன்னும் பிரைட்டாக சூப்பராக இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்திருக்கும். ஏன்னா இதில் ஐஎஸ்ஓ வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருந்தது தான் காரணம். ஐஎஸ்ஓ ஆட்டோவில் விட்டுட்டோம் அப்படின்னாலே அது வந்து கரெக்டான அவுட்புட் கொடுக்கும். ஐஎஸ்ஓ அதனால் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டியூப்லைட் மட்டும் போட்டிருக்கும் போது எடுத்த வீடியோ சாம்பிள். ஸோ இந்த ஒரு மாதத்தில் கோப்ரோவோட எல்லா செட்டிங்ஸும் ஆல்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. இப்போ பழனியில் இருக்க கொடைக்கானல் போகிற வழியில் இருக்க வர்தமா நதி அப்படிங்கிற ஒரு டேமுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வழி வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. ரெண்டு பக்கமும் சூப்பராக பசுமையான மரங்கள் இருக்கும். அதில் அவ்வளோவா டிராஃபிக் இல்லாத இந்த ரோட்டில் போகும்போது நாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு சொர்க்கத்துக்கே போகிற மாதிரி செம்ம ஃபீலாக இருக்கும். அந்த ரோட்டோட வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துக்கு அதுக்கு சூப்பராக இருக்குது. வீடியோவில் எப்படி அவுட்புட் வருதுன்னா இந்த வீடியோவில் தண்ணி வர்றதெல்லாம் அழகாக தெரியுது. இந்த டேமில் இன்னும் கோப்ரோவில் இருக்க எல்லா செட்டிங்ஸோட சாம்பிள்ஸ் வீடியோஸையும் பார்த்துடலாம். நான் இங்கே வீடியோ எடுக்கும்போது அவ்வளோவா வந்துட்டு வெயில் இல்லை, மேகமூட்டமாக தான் இருந்துச்சு. வெயில் இல்லாத நேரத்துலையும் எந்த மாதிரியான அவுட்புட் இதுலேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதுவே வந்து வெயில் இருக்கும்போது இதை விட இன்னும் சூப்பரான அவுட்புட் இந்த ஒரு கோப்ரோவிலேருந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோவில் 16:9 4Kல வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். 30 fps இந்த வீடியோ இருக்குது.
ஸோ இதில் இந்த குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ சூப்பர் வியூவில் 4Kல 60:9ல் 30 fpsல வந்துட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 4K 30 fpsல ஹைப்பர் வியூவில் வந்துட்டு எடுக்கிறோம். ஸோ இதில் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதான் இருக்கிறதுலே வந்துட்டு ரொம்ப ஹைப்பர் வியூ இருக்கிறதுலே ஹையஸ்ட் வியூ பாயிண்ட் வந்து இதுதாங்க. மோஸ்ட்லி நம்ம 4Kல தான் எடுப்போம் அப்படிங்கிறனால நம்ம இதிலே வந்து காட்டிகிட்ருக்கோம். 4K 30 fpsல 16:9ல் HDRல டவுன்லோட் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ HDRல வந்து வீடியோ எடுக்கும்போது இன்னுமே வந்துட்டு கலர்லாம் நல்லா பஞ்சியாக தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கை விட இப்போ கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெயில்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா இதோட வியூ வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். லைட்டாக வந்து மேகமூட்டமாக இருக்கனால நமக்கு இந்த அளவுக்கு வந்து இதில் ரெசல்யூஷன் வந்து கிடைக்கிது. இப்போ மேகம்லாம் பார்த்திங்கன்னா அதில் தெரியும். இப்போது ஸ்டாண்டர்டில் வைடில் 30 fpsல 16:9ல் 180pல வந்துட்டு வீடியோ எடுக்கிறோம். ஸோ 4Kக்கு அடுத்து இந்த 180 வந்து அதிகமாக எடுக்கலாம். இப்போ நமக்கு மெமரி பத்தலை அப்படிங்கும்போது இந்த 180ல் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 9:60 ஷார்ட்ஸில் எடுக்கிறதுக்கு இந்த வியூ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம 4Kல 30 fpsல எடுத்துகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா 4:3 அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷனில் எடுத்துகிட்ருக்கோம். இது 2.7K 2Kல வந்துட்டு இது ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி ஒய்டாக இருக்குங்க. ஸோ ஒய்டில் வச்சு தான் எடுத்துகிட்ருக்கோம். இன்னுமே இந்த கேமராவில் வந்துட்டு நிறைய நம்ம ஆங்கிள்ஸ் வச்சு எடுக்க முடியும். பட் வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 4Kலேருந்து எடுப்போம், இல்லை 180ல் எடுப்போம். 4Kல 30 fpsல எடுக்கும்போது தான் நம்மளால் மொபைல் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியுங்க. மற்றபடி 60 fpsல எடுத்தாலோ இல்லை வேறு அதுக்கு ஹை ஃப்ரேம் ரேட்டில் எடுத்தாலோ நம்மளால் வந்துட்டு மொபைல் எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறது 4K 16:9 இந்த ஒரு செட்டிங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மற்றபடி இதில் இருக்க எல்லா செட்டிங்ஸுமே நார்மலாக அதில் இருக்க மாதிரி தான் விட போகிறோம். GoPro நம்ம வாங்கினதுக்கு உண்மையிலே ரொம்ப ஒர்த்தாக தான் இருக்குது. இதோட குவாலிட்டி வைஸில் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹேண்டிலிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணி வெளியில் ஈஸியாக வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ சாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக GoPro வந்து மோட்டோ விளாகிங் நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ மோட்டோ விளாகிங் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு வியூ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவோட சாம்பிளையும் பாருங்கள். நம்ம கமெண்டில் ஒருத்தர் வந்து GoPro வாங்கலாமா இல்லை மொபைலில் இருக்கிறதே வச்சு வீடியோ எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. இன்டோரில் வந்து நம்ம வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா நல்ல கேமரா குவாலிட்டி இருக்கக்கூடிய மொபைலே போதும். இதே அவுட்டோரில் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறோன்னா, ட்ராவலோ இல்லை விளாகிங்கோ பண்ணுறோம் அப்படின்னா GoPro வாங்கினா இன்னும் பெட்டராகவே இருக்குங்க. இன்றைக்கி GoProவோட நிறைய செட்டிங்ஸ் பற்றி பார்த்துருப்போம். அதோட சாம்பிள் வீடியோ நிறையவே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதில் வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.